ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபஸிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான வீட்டில் உள்ள பொருளை வச்சே 10 நிமிஷத்தில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா சாற வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனும் லெமன் வந்து 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பூண்டை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பும் மிளகும் வந்து நல்லா அரை வறுவலாக வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பொடி 1 ஸ்பூனை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து நம்ம ஃபிஷ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஒவ்வொரு பக்கட்டும் வந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா 2 பக்கட்டும் வெந்துருச்சுன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.